தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆளுக வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போ நம்ம கன்னி ராசிக்கு ஆவணி மாத பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஆவணி மாதத்தில் கிரக அடைவுகள் கன்னி ராசிக்கு அப்படின்னா உங்கள் ராசி மேலேயே உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறார். அப்புறம் 4ஆம் இடத்துல சந்திர பகவானும், உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், 9ஆம் இடத்தில் குரு பகவானும் மற்றும் செவ்வாய் பகவானும், 12ஆம் இடத்தில் சூரியன், உங்களுக்கு புதன், சுக்கரன், இந்த 3 பேருமே உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போது இந்த சூரியன் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல ஆட்சியாக போகிறார். அப்போது இந்த ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே என்னென்ன மாதிரி நீங்கள் சந்தர்ப்பம் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ராசி மேலேயே கேது பகவான் இருக்கிறார். அப்போது நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் கவனமாக தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்பப்போ உருவாகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 7ஆம் இடத்துல ராகு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வரனை தேர்ந்தெடுக்கும் போது தப்பான வரனை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு கேது வந்ததுனால எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாத சூழ்நிலை கடந்த காலகட்டத்தில் அனுபவிக்க போறீங்க, அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம எப்பதான் நம்ம ரிலீஃப் ஆகுறது, நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் கூட 2 ஸ்டெப் பின்னாடி வரோமே. இப்போ நிம்மதியான சூழ்நிலையிலேயே படுத்தா தூக்க வர மாட்டேங்குது, நம்ம எதை பண்றதுன்னு தெரியாம நம்ம லைஃப்ல போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா நம்ம ராசி மேல கேது பகவானுக்கு வந்துட்டாலே நம்ம என்ன ஒரு செயல் செஞ்சாலும் கவனமாக தான் செய்யணும். நம்ம கவனமாக செஞ்சாலும் கூட அதில் நம்ம பார்த்து செய்கிறோம். ஒவ்வொரு விஷயம் எல்லா விஷயத்தையுமே செய்கிறோம். ஆனால் வேலை அப்படின்னு உள்ளே போயிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா யார்கிட்டையிலும் நல்ல பேர், நல்ல மதிப்பெண் எடுக்கணுமோ, நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட மட்டும் ஒரு அவமானம் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஏன்னா நம்ம நேர்மையாக நடக்கக்கூடிய ராசினா உங்களுக்கு கன்னி ராசியாக இருக்கும். இந்த கன்னி ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா நண்பர்களோட அதிகமாக இருக்கும். இந்த நண்பர்கள் ஆலையே பார்த்தீங்கன்னா ஒரு மேலதிகாரி கிட்ட ஒரு டார்ச்சர். நண்பர் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டயே நல்லபடியாக பேசிட்டு உங்களை பற்றி அப்படியே தப்பாக போய் சொல்லிடுவாங்க. அது நண்பர்களான வேலையில் நிறைய அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த உபய ராசி தாங்க நண்பர்கள்ட்ட அதிகமாக ஏமாறக்கூடிய ராசியாகவே இருக்கிறாங்க. நம்ம என்னதான் உண்மையாக இருந்தாலும் கூட அவங்க நம்மளுக்கு உண்மையாக இருக்கிறதே இல்லை. நம்ம என்ன பண்ணுறதே தெரிலங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படி நினச்சாலும் கூட உங்களுக்கு மேலதிகாரியோட தொந்தரவு தாங்க முடியாமல் வெளிநாடு போகலாமா, வேலை விட்டு போயிடலாமா, நண்பர்களால் இவ்வளவு சிரமப்படுறமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. இது ஏன் அப்படின்னா இந்த 7ஆம் இடத்துல ராகு பகவான் பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களை ராசியை பார்க்குறாரு. அப்போது உங்கள் ராசியை குரு பகவான் அங்கே பார்த்துட்டாலே ஒரு நிம்மதியான சூழ்நிலை தான் உருவாகும். ஏன்னா அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல பார்க்குறாரு. அது மிக சிறந்த யோகம் தான். அது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கூடயே இருக்கிறார். அப்போ அஷ்டமாதிபதி கூடிய குரு பகவானுக்கு போது நல்லா சுப பலனை கொடுக்க போறாரு அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து கம்பல்சரி நிறைய ஏமாற்றத்தை கொடுத்தாலும் கூட வெளிநாட்டில் வேலை ஏதாவது பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு ராசியிலேயே உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் ஆட்சி ஆகிறார். அப்போ இது வரைக்கும் வெளிநாடு முயற்சி பண்ணலை அப்படின்னா இப்போ ஆவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லபடியாக வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இதை நல்லபடியாக பயன்படுத்திங்க அப்படி தான் சொல்லணும். அப்புறம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னா இது வரைக்கும் நம்ம தப்பான வரனை சூஸ் பண்ணிட்டுமே, நம்ம நினைச்ச மாதிரி மனைவி இல்லையே, நினைச்ச மாதிரி கணவன் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டே இருப்பீங்க. அதுல பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பகவான். அவர் கடந்த காலத்துல 8ல் இருந்திருப்பாரு. இருந்தாலும் கூட அவர் தப்பான வரனை சூஸ் பண்ணிட்டே நினைச்சு வாழ்றதுக்கான தன்மை அதிகமா இருக்கு. ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ராசின்னா உங்களுக்கு கன்னி ராசி தான். அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே எனக்கு ஏமாற்றத்தையே கொடுத்துச்சு அப்படின்னு கூடிய கடந்த காலகட்டத்தில் உறுதியாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராகு பகவான் இருக்கிறது இல்லாத மாதிரி தான் காட்டுவார். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி 8ல், 7ஆம் இடத்துல ராகு பகவான், லக்னத்தில் கேது பகவான். கடந்த காலகட்டத்தில் சரியான போராட்டம் அப்படின்னு உங்களுக்கு இருக்க போகுதுன்னா அந்த கன்னி ராசிக்கு தான் இருக்க போகுது. நம்ம எந்த இடத்துல திரும்பினாலும் அடி வாங்குறது, உத வாங்குறது, அந்த மாதிரி அவமானப்படுறது மட்டும்
மட்டும்தான் வேலையாகவே இருந்திருக்க கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டத்தில் இருந்திருப்பீங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து வக்கரமாகி சுப பலன் பெற்று உங்களுக்கு 12ஆம் இடம் மோட்சஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு 12ஆம் இடத்துலேயே சூரிய பகவான் ஆட்சி ஆகிறாரு. 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்க போறாரு. 9ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்க போறாரு. அப்போ இந்த கடந்த காலகட்டத்திலோட இப்போ வரக்கூடிய ஆவணி 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நிம்மதியான சூழ்நிலை உருவாக போகுது அப்படின்னு சொல்றதுக்கு மிகையாகாது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல லக்னாதிபதியே 12ஆம் இடத்துல இருப்பாரு. அப்போ வெளியூர் போயிடலாம், வெளிநாடு போயிடலாங்கிற ஒரு எண்ணத்தை கூட கொடுத்துட்டே இருக்கும். இங்கனால என்ன இருக்கவே முடியல, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வெளிநாடு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை ஒரு எண்ணத்தோடையே வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அப்போது சூரியன் எங்கெல்லாம் ஆட்சி ஆகிறாரு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் ஆட்சி ஆகிறாரு. அது உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுக்க போகுது. அப்போது அந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது அங்கே ஆட்சி ஆகும்போது ராசியாதிபதி கூடயே இருக்கிறாரு. அப்போ 2ஆம் இடத்து அதிபதி கூடயே 12 இருக்கிறாரு. அப்போ இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு ஆவணி மாதம் போயிட்டீங்க அப்படின்னா மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா 9ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த முயற்சி ஸ்தானாதிபதி 9லேயே இருக்கிறாரு. அப்போது இந்த 2 பேரும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது மிக சிறந்த யோகா உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை தொழில் கம்பல்சரி அமையக்கூடிய மாதம் ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிகள் அமைய போகுது. அப்போது இது வரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, அது இது வரைக்கும் சேர்ந்தே வாழவே முடியலைங்க, 5 வருஷம் ஆச்சுங்க, 2 வருஷம் ஆச்சுங்க, பிரிஞ்சிருக்கிறோம், அந்த பிரிவு எப்போ தான் ஒன்று சேரும், இல்லாட்டி அடுத்த திருமணத்துக்கு தான் போகலாமா, ஒரு விடையுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லாமாங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்துல இந்த ராகு பகவான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாரு. அப்போது இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல 8 இருந்தாலும் கூட கணவன் மனைவி பிரிஞ்சு சேரவே முடியாத சூழ்நிலை கொடுத்துருக்கு. 3 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறீங்க, எப்போ சேர்ந்து வாழலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்பே ஒன்றையுமே காணுமே அப்படின்னு யார் வந்து பேசினாலும் உங்களுக்கு சரி வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்ததிபதி 9லேருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது போய் பேசுனீங்கன்னா கணவன் மனைவி உறவு சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக பேசி சேர்ந்து வாழுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் இது வரைக்கும் 5 வருஷமாக பார்க்குறேங்க, 3 வருஷமாக பார்க்குறேங்க, நம்ம இந்த கல்யாணம் ஆகுமா இல்லை ஆகாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே கொடுத்துருக்குது. அப்பா அம்மா உனக்கு கல்யாணம் பார்த்து எனக்கு கொஞ்சம் வச்சு நீயே ஏதாவது ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடு, இல்லாட்டி மாப்பிள்ளை கட்டிட்டு வந்துடு அப்படியெல்லாம் சொல்கிறக்கான தன்மை இருக்குது. இல்லை நம்ம ஜாதகமே பார்க்கல பூக்கேடு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இருக்குது. ஏன்னா ஜாதகம் பார்த்தா என்னை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, எந்த கருத்து நம்புறதுனே தெரிலங்க அப்படின்னு மன விரக்திலேயே நம்ம கல்யாண வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்ப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வந்தாலே மிக சிறந்த யோகம் தான். அப்போ கம்பல்சரி மனைவி உன்னிமேல் வர மனைவி நல்ல யோகத்தோடையும் நல்ல வருமானத்தோடையும் நீ நினைச்ச மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ள அமையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி 3 வருஷமா 5 வருஷமா குழந்தை பேர் சார்ந்த விஷயத்த நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். எதுவுமே எனக்கு எந்த ஒரு ரெக்கவருமே ஆகலையே, நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு கோயிலாக போயிட்டு இருக்கிறீங்க அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்கள் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு 5ஆம் அதிபதி உங்களுக்கு சுபபலன் பெற்று உங்களுக்கு வக்ரகதியாகி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் குழந்தை சார்ந்த விஷயம் உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. நல்ல டெவலப்மெண்ட், ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டாக்டர் கிடைக்க போகிறாரு அப்படி தான் சொல்லணும். இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள கன்னி ராசிக்கு நிறைய மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இது வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு கோச்சார பலன் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாவை பற்றி போதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் சொல்லலாம். நீங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு விரும்பினீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.